அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை. சென்னையில் விடிய விடிய கொட்டிய மழை. கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. புயல் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் பாஜக சார்பில் உதவி புரிய தயார். நயினார் நாகேந்திரன் உறுதி. திருத்தணி முருகன் கோவில் பிரம்மோ உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்ற வள்ளியம்மை திருக்கல்யாணம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. ஆந்திரா மசூலிப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கில் 230 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மோந்தா புயல் ஆந்திராவில் இன்றிரவு கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மோந்தா புயல் எதிரொலியால் ஆந்திர கடலோர பகுதி வழியே செல்லும் பல ரயில்களின் புறப்பாடு நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என ரயில்வே அறிவித்துள்ளது. இதனை அடுத்து காக்கிநாடாவில் இருந்து பெங்களூருக்கு இன்று செல்லும் சேஷாத்ரி எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னைக்கு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட 6 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை மோந்தா புயல் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கனமழை மற்றும் அது தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க சென்னையில் மாநகராட்சியில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அதிகாலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கட்டுப்பாட்டு அறைக்கு 1913 தொலைபேசி மூலமாக வந்த புகார்களின் விவரங்கள் பதிவேடுகளில் பதியப்பட்டுள்ளதா என்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புகார்தாரர் தெரிவித்த கருத்துக்கள் ஆகியவற்றை கணினியில் பார்வையிட்டும் சமூக வலைதள புகார்களை கையாளும் பணியாளர்களிடம் கலந்துரையாடியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். புயல் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் பாஜக சார்பில் உதவி புரிய தயார் நிலையில் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் புயல் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் பாஜக சார்பில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உதவி புரிய தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் முப்படைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். திருத்தணி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளியம்மை திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோ உற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை இரவு நேரங்களில் உற்சவர் முருகப்பெருமான் வெவ்வேறு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து 9வது நாளான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு மலைக்கோயிலில் உள்ள வள்ளி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மைக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு சீர்வரிசை கொண்டு வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேர்தல் ஆணையம் தற்போது 12 மாநிலங்களில் வாக்கு திருட்டு விளையாட்டை ஆட தயாராகி உள்ளதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார்.
இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ்தல பக்கத்தில் பீகாரில் SIR என்ற பெயரில் 69 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாகவும் தற்போது 12 மாநிலங்களில் கோடிக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்தும் வெளிப்படையான வாக்கு திருட்டு செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்ததை சுட்டிக்காட்டிய செல்வ பெருந்தகை தற்போது 12 மாநிலங்களில் நடத்தப்படும் SIR ஜனநாயகத்திற்கு எதிரான மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒரு சதி எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 25,000 கன அடியில் இருந்து 15,000 கன அடியாக குறைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இதனால் ஏரிகள், அணைகள் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் விரைவாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் 93.47 TMC முழு கொள்ளளவு கொண்ட இந்த மேட்டூர் அணை நடப்பு ஆண்டில் இதுவரை 7 முறை நிரம்பி சாதனை படைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் நடப்பு ஆண்டு அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் 100 அடிக்கு மேல் தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 25,500 கன அடியில் இருந்து 15,500 கன அடியாக சரிந்துள்ளது. அணை முழு கொள்ளளவுடன் உள்ள நிலையில் கால்வாய் வழியே வினாடிக்கு 15,500 கன அடி நீர் டெல்டா பாசனத்திற்காக வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. கடலோர எல்லைகள் கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்புக்கான CMS-03 செயற்கைக்கோளுடன் LVM-3 ராக்கெட் நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. நாட்டின் தகவல் தொடர்பு சேவைகளை மேம்படுத்த இதுவரை 48 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட GSAT-7 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் முடிவடைகிறது. அதற்கு மாற்றாக சுமார் 1,600 ரூபாய் கோடியில் அதிநவீன CMS-03 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சுமார் 4,400 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இந்த செயற்கைக்கோள் உதவி செய்யும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவதுதான் பாஜகவின் முதன்மை அஜெண்டாவாக உள்ளது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. குழுவின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்பாடு குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் திருமாவளவன் கேட்டறிந்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது என்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை என்றும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. மற்றபடி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை கருத்திலே கொண்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 85% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சியின் 50வது வார்டு சிறப்பு கூட்டம் சுப்பிரமணியம் நகர் முத்தம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 85% நிறைவேற்றப்பட்டு அது சட்டமன்றத்திலேயே முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என கூறிய அவர் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்கள் முறையாக வகுக்கப்படாமல் விட்டதுதான் காரணம் எனவும் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதி 510 வாக்குறுதிகள் சொன்னாங்க. அதில் 86 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. எல்லாம் பொய் அறிவிப்புகளாக தான் இருக்குது.
கொடுத்த வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 85% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது சட்டமன்றத்திலேயே அறிவிக்கப்பட்டது. நாம் என்ன அடுத்த உங்களை சந்திக்கிற போது அந்த பட்டியலை நான் வைத்து எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எது ஆய்வில் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். 85% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல நூறு திட்டங்கள் அந்த அறிவிப்பிலே வராதது, தேர்தல் அறிவிப்பிலே வராத பல நூறு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது எல்லாமே நாங்கள் பட்டியல் போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா அது மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் திருவலம் அருகே நீரில் மூழ்கிய நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவலத்தில் உள்ள பாலம் வழியாக அதிக அளவில் தண்ணீர் சென்று விளைநிலங்களை மூழ்கடித்தது. இதனால் அதனை மணல் மூட்டைகளை கொண்டு அடைக்கும் முயற்சியில் கெம்பராஜபுரம் கிராம மக்கள் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக கெம்பராஜபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் நீரில் மூழ்கினார். தொடர்ந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் அவரை மீட்க முயற்சி செய்தனர். சுமார் 6 மணி நேரம் போராடியும் மீட்க முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஜெயக்குமாரின் உடலை மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உண்டியலில் காணிக்கையாக 6,21,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாதம் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அப்போது 6,21,74,473 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. மேலும் 245 கிராம் தங்கமும் 2 கிலோ 664 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மருத்துவக் கல்லூரி சாலையில் இருந்து சிப்காட் தேசிய நெடுஞ்சாலை பகுதி வரை சாலை மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. 14, 17, 19 என வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். இறுதியாக மிதிவண்டி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கரூர் மாவட்டத்தில் நவம்பர் 7ஆம் தேதி மாநில அளவில் நடைபெற உள்ள மிதிவண்டி போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலர் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் ஒன்றிய அலுவலகத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பருவமழை முன்னெச்சரிக்கை, பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார். மேலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் பேரிடர் மற்றும் புயல் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை துறை அலுவலர்கள் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் வசிக்கும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் சத்பூஜை விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் கந்தசஷ்டி விரதம் கொண்டாடப்படுவது போல் பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் மற்றும் நேபாளத்தில் சத் பூஜா விரதம் கொண்டாடப்படுகிறது. அப்போது வடமாநில மக்கள் சுக்லபட்ச சஷ்டி திதியில் 4 நாட்கள் விரதம் இருந்து 4வது நாள் புனித நீராடி சூரியனுக்கு அர்க்யா என்ற பிரசாதம் படைத்து விரதத்தை நிறைவு செய்கின்றனர். அந்த வகையில் திருப்பூர் மாநகரில் வசிக்கும் புலம்பெயர் வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் குளத்துப்புதூர் குளத்தில் சத் பூஜையை கொண்டாடினர். முன்னதாக சூரிய உதயத்தில் புனித நீராடி சூரியனுக்கு பால் பிரசாதம் படைத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பழம், அதிரசம், தானியங்கள் உள்ளிட்ட பலகார வகைகளையும் பிரசாதமாக படைத்து சத் பூஜை விரதத்தை நிறைவு செய்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை குறைந்து விற்பனையாகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 150 ரூபாய் குறைந்து 11,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்கு துருக்கியில் ரிக்டர் அளவுகோலில் 6.1 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. துருக்கியின் மேற்கே பாலிகெசிர் மாகாணத்தில் சிந்திர்கி நகரில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இஸ்தான்புல் நகரம், புர்சா, மனிசா மற்றும் இஜ்மீர் மாகாணங்களிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது. இதனால் சிந்தர்கியில் பல கட்டிடங்கள் குலுங்கின. இஸ்தான்புல், புர்சா, மனிசா, இஜ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களிலும் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பலவீனமான கட்டிடங்கள் இந்த முறை ஏற்பட்ட நில அதிர்வால் சரிந்து விழுந்தன. இதில் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. மீண்டும் தலைப்பு செய்திகள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை. சென்னையில் விடிய விடிய கொட்டிய மழை. கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. புயல் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் பாஜக சார்பில் உதவி புரிய தயார். நயினார் நாகேந்திரன் உறுதி. திருத்தணி முருகன் கோவில் பிரம்ம உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்ற வள்ளியம்மை திருக்கல்யாணம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.